நீங்க வந்து கும்பிட்டீங்கன்னா, உடனே உங்களுடைய கோரிக்கை அம்மாகிட்ட போய், ஐயா கிட்ட போய், "அதே என் பையன் வந்திருக்கான்யா. அவனுக்கு நீண்ட கால பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் தீர்த்து வைங்க. அவன் கர்ம வினைய கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழிய காமிங்க." யார் மூலியமாவது அவனுக்கு ஒரு வழிய காமிங்கன்னு சொல்லும்போது தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாங்க? "ஐயா நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரச்சனை தீரும். இந்த வழிபாட்டு செய்யும்போது பிரச்சனை தீரும். இல்ல இந்த ஆன்மீகவாதிய போய் பாருங்க. இல்ல இந்த நபர போய் சந்திக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை தீரும்ன்னு" சொல்ட்டு, ஒரு ஹிண்ட் கிடைக்கும் லைஃப்ல உங்களுக்கு. அத பரிபூர்ணமா ஒன் டூ ஒன் தான் தெரியும் அந்த விஷயம். அந்த ஹிண்ட்ட உங்களுக்கு குடுக்குறது யாரு? குலதெய்வம் தான் குடுக்கும். அந்த வழிகாட்டுற விஷயம் ஏதோ ஒரு சமிக்கைய கனவு மூலியமாவோ, நேரடியாகவோ, மறைமுகமாகவோ, அந்த பிரச்சனைக்கான தீர்வ யார் உங்களுக்கு குடுப்பான்னா, குலதெய்வம் மட்டும் தான் குடுக்க முடியும். இது வந்து இது நான் இன்னைக்கு சொல்றதுனால மட்டும் இது உண்மைன்னு கிடையாது ஐயா. காலகாலமா நம்ம வழிபாட்டு முறை, நம்ம கலாச்சாரம், நமது பண்பாடு, குலதெய்வத்தை மறந்தால் அதுக்கப்புறம் அத சொல்றதுக்கான வார்த்தைகளே இல்ல. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல உங்களுக்கு மட்டும் இல்ல. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கும் நீங்க எத ஒண்ணா சேர்த்து வைங்க, சேர்த்து வையாம போங்க. உங்க குலதெய்வத்த தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போங்க. கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போங்க. தெரியலையா? ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போங்க. ஐயா இதுதான் உன் குலசாமி ஐயா. உன் கஷ்டம், நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அங்க போய் நின்னு அவர்ட்ட கேளு. உனக்காக போய் இறைவன்கிட்ட போய் நிப்பாரு. வேற யாரும் நிக்க முடியாது.